கடந்த 1996ஆம் ஆண்டு கமல் அவர்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் இந்தியன். சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, சுகன்யா, மனிஷா கொய்ராலா, நெடுமுடி வேணு உள்ளிட்டோர் நடிச்சிருக்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஊழல் வாங்கும் தன்னுடைய சொந்த மகனையே கொல்லும் இந்தியன் தாத்தாவாக மிரட்டியிருப்பார் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா, ரசிக மத்தியில அமோகமான வரவேற்பை பெற்று இன்றளவுமே பலருடைய ஃபேவரட் படமாகவே இருந்து வந்திருக்கு. இந்த அளவு பேராதரவை பெற்ற இந்தியனுடைய படத்துடைய 2ஆம் பாகம் உருவாவதாக அறிவிக்கப்பட்ட பொழுது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு எகிரிருக்கு. இதற்கிடையில நீண்ட காத்திருப்பிற்கு பின்பு கடந்த வாரம் வெளியான இந்தியனுடைய 2ஆம் பாகம் கலவையான விமர்சனங்களையே பெற்று வருவதோ, திரைக்கதையில் சுவாரஸ்யமில்லை, படம் நீளமாக இருப்பதாக என நெகட்டிவான விமர்சனங்கள் படத்திற்கு குவிந்துட்டு இருக்கு. இதனால அப்செட் ஆகியிருக்க கமல் அவர்கள் இந்தியனுடைய 3ஆம் பாகம் குறித்து அதிரடியான முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகையாளரான வலைபேச்சு அந்தணன் பகிர்ந்துள்ள தகவலில், இந்தியனுடைய 3ஆம் பாகத்திற்கு இன்னமுமே 2 பாடல்கள் மட்டுமே படமாக்க வேண்டி இருப்பதாகவும், ஆனால் 2ஆம் பாகத்திற்கு வந்த நெகட்டிவான விமர்சனத்தால் இன்னுமே 25 நாட்கள் கூடுதலாக படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என கமல் அவர்கள் தற்பொழுது கண்டிஷன் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த படப்பிடிப்பை முடித்தவுடன் சங்கர் அவர்கள் தன்னுடைய அடுத்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பை துவங்க இருப்பதாகவும், அடுத்ததாக தளபதி விஜய் அவர்களை வைத்து முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை இயக்க இருப்பதாகவும், ஆகையால அதற்கான வேலைகளையுமே ஒரு பக்கம் செய்து வந்துட்டு இருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.